மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சட்டமன்றத்தில் முழு பொய்யை சொன்னாரு மு.க. ஸ்டாலின் சொன்னார். இது வரைக்கும் அன்புமணி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரு ஒழிய கல்வி வேலை வாய்ப்புகளில் எந்தெந்த சமூகம் எவ்வளவு பலன் பெற்றுள்ளன என்ற வெளியறிக்கை கேட்கிறாரா? ரெண்டு அரசு நம்மளை ஏமாத்துது. திமுக அரசு எப்படி ஏமாத்துச்சோ அதே மாதிரிதான் தாவேக அரசு ஏமாத்துது. உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் சோசலிச மையம் அமைப்பினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய தோழர் மருது பாண்டியன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி இணையதளங்களில் பதிவிடுறீங்க, நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறீங்க, போராட்டங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க. அதிலும் குறிப்பாக புள்ளிவிவர திருத்தச் சட்டம் 2008 அப்படிங்கிறத முன் வச்சு முதல்ல பதிவுகளை எழுதினதாக இருக்கட்டும், போராட்டங்களை முன்னெடுத்ததாக இருக்கட்டும், நீங்கள் தான் அதை முன்னிருந்து செஞ்சீங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அன்புமணி அவர்கள் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை, அனைத்து கட்சி கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தி தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் அதை அங்கீகரிச்சிருக்காரு, சாதிவாரி கணக்கு நடத்துவதை அங்கீகரித்திருக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அண்ணன் அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அரசு இந்த மாதிரி ஒரு சமூக நீதி கூட்டம் நடத்தினதில் அன்புமணி ஐயா நடத்தின கூட்டத்தை நம்ம பாராட்டுறோம். அனைத்து சமூக தலைவர்களையும் அனைத்து அரசியல் இயக்கங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அழுத்தமாக முன்னெடுக்கிறதுல அன்புமணி ராமதாஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வெகு காலமாகவே பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு பாராட்டு, நன்றியை தெரிவிச்சுக்குவோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் அந்த கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க, அதுக்கு பதில் அளித்து சொல்கிறாங்க. அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கும்போது தமிழ்நாடு மாநில அரசு கவர்னர் உரையில் அதை சேர்க்கணும்னு வலியுறுத்தி கொண்டு வரணும்னு தான் அந்த தலைவர்கள்லாம் போய் பார்க்குறாங்க. சரி, கவர்னர் உரையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என்று எந்த இடத்துலையும் அவங்க சொல்லலை. சரி, சொல்லலை. அந்த நல்ல திரும்ப அந்த கவர்னர் அறிக்கையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு சாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து எடுத்த பிறகு தமிழ்நாடு அரசு சமூக நீதி சர்வே எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் 3 விஷயத்தை பார்த்துக்கணும். சமூக நீதி சர்வே, சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 3 விஷயம் வருது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதிகாரம் அது ஒன்றிய அரசுக்கு இருக்குது, அதுக்கு பேர் சென்சஸ்ன்னு பேர். சரி. சாதிவாரி கணக்கெடுப்பு இன்ன பிற விவரங்கள் எல்லா புள்ளி விவரங்களை எடுக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்குது. இந்த புள்ளி விவரம் எடுக்கக்கூடிய அதிகாரம் முதல்ல மத்திய அரசிட தான் இருந்துச்சு. சரி. 1953 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு ஒன்றிய அரசு எல்லாமே எடுத்துட்டு இருந்துச்சு. சரி. நாடு வளர்ச்சி அடைந்த பிறகு நிறைய துறை பிரிவுகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதை மத்திய அரசு மட்டும் இதை எடுக்க முடியாது, மாநில அரசு இதை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு மத்திய அரசு வருது. சரி. வந்துதான் இந்த ஒவ்வொரு மாநிலங்களும் உரிய புள்ளி விவரங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் மக்கள் தொகையில் சாதிவாரி கணக்கெடுப்புல எடுக்கிறாங்க. முதல் சட்டநாதன் கமிஷன் ஆணையம் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வைக்கிற மாதிரி மற்ற மாநிலங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் அவங்கவுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு உட்பட புள்ளி விவரங்களை எடுக்கிறாங்க. 90களுக்கு அப்புறம் இந்த உலகமயமாக்கல் சூழலுக்கு அப்புறம் தொழில்துறை மற்ற துறைகளெல்லாம் வளர்ச்சி அடைஞ்ச பிறகு அது குறித்து நுட்பமான புள்ளி விவரங்கள் மற்ற விவரங்கள் எல்லாமே சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க முடியாது, மாநில அரசுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2001 ஒன்றிய அரசு நினைக்குது. சரி. அதன் தொடர்ச்சியாக நடந்த விவாதங்களின் அடிப்படையில் 2001 ஒரு கமிஷன் வைக்கிறாங்க, ரங்கராஜன் கமிஷன் வைக்கிறாங்க. ரங்கராஜன் கமிஷன் முன்னாடி ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார், பின்னாடி ஆந்திர மாநில ஆளுநராக இருந்தவர். இருந்தவர்.
அவர் தலைமையில் ஒரு குழு போட்டு அவர் அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையின்படி 2008 அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க. சரி. அதான் 2008 புள்ளி விவர சட்ட அறிக்கை. அது எனாக்ட் ஆகுறது வந்து சட்டமாகிறது வந்து 2009 ஆகுது. சரி. 9 ஆகுது. அதில் திருத்தங்கிறது எல்லாம் பண்ணி 2014 ஒரு முழுமையான ஒரு சட்டமாக வந்து நடைமுறைக்கு வந்துடுது. சரி. அதில் சில நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்க. இப்போ 2011 ஆனால் அதோட சட்டத்தோட பேர் 2008 புள்ளி விவர சட்டம் தான் பேர். சரி. அந்த புள்ளி விவர சட்டத்தின்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவையான புள்ளி விவரங்களை எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய திட்டங்களை போடுவதற்கும் அந்த புள்ளி விவரங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் பீகாரில் வந்து மாநில அரசு எடுத்துச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்ல, கர்நாடகாவில் எடுத்தாங்க. சாதிவாரி கணக்கெடுப்போட எல்லா புள்ளி விவரங்களும். ஆமா, இன வரவியல். அவ ஏழையா பணக்காரனா, சொந்த வீடு இருக்கா இல்லையா, அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையா, அவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்களா இல்லையா, அந்த பகுதியில் ரிசோர்ஸ் என்ன இருக்குது, இது எல்லாம் உட்பட எல்லா புள்ளி விவரங்களும், நிலம் இருக்குது, எல்லா புள்ளி விவரங்களையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு தொகுப்பாக கொண்டு வந்து அதன் அடிப்படையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. சரி. இப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம 2008 புள்ளி விவர சட்டப்படி நீங்கள் வந்து கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி நம்ம சென்ற ஆட்சியிலேயே நம்ம தொடர்ச்சியாக குரல் கொடுத்துக்கிட்டே வந்தோம். சரி. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சட்டமன்றத்தில் முழு பொய்யே சொன்னார் முக ஸ்டாலின் சொன்னார். சரி. இப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டுக்குன்னு வந்து ஒரு சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க, சட்ட அமைப்பு இருக்குது, ஒரு மாநிலத்துக்கான சட்ட அமைப்பு இருக்குது, அதற்கான உயர் அதிகாரிகள் எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்ல மாட்டாங்களா முதலமைச்சருக்கு, ஐயா அப்படி சொன்னீங்கன்னா அது தப்பாயிரும், ஐயா ரங்கராஜன் தலைமையில், அவர் நம்ம ஊருக்காரர் தான், அரியலூர்காரரு, அவர் தலைமையில் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து புள்ளி விவர திருத்த சட்டம், ஐயா அதன்படி நீங்கள் கணக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலையா இப்போ முக ஸ்டாலின் அவர்களுக்கு? அவங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். ஓஹோ. இப்போ வரலாறு உங்களை பிழையா சொல்லிடும், உங்களுக்கு தெரியலைன்னு சொல்லிடும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி கவலை இல்லை. ஜனங்களை முட்டாளாக்குறாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ள தான் தமிழ்நாடு இருக்குது. ஆமாம். பீகார் அதிகாரம் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு அதிகாரம் இல்லையா? அதான் நான் கேட்குறேன். ஏன்னா பீகாருக்கு ஒரு சட்டம், தமிழ்நாடுக்கு ஒரு சட்டம், ராஜஸ்தானுக்கு ஒரு சட்டமாக போட்டு தெலுங்கானா எடுத்துட்டாங்கல்ல, கர்நாடகா எடுத்துட்டு இருக்குல்ல. ஆமாம். அப்போ எல்லாரும் சட்டம் எடுக்கும்போது, எல்லாரும் அந்த சட்டத்தை பயன்படுத்தி புள்ளி விவரங்கள் சேகரிக்கும் போது தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லைன்னு சொல்றது யாரை ஏமாத்துறதுக்கு? அது சரி, அது சரி. அப்போ இந்த மோசடியை செஞ்சது தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே அதிகாரம் இல்லைன்னு பொய்யான ஒரு தகவலை சொன்னது முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. சரி, அவர் தான் அப்படி பண்ணிட்டாரு. இல்லை, அவர் அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்னு வெளியில் விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா, புள்ளிவிவர திருத்த சட்டத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதிகள் எவ்வளவு அப்படிங்கிற கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு செஞ்சா தான் சார்ந்து இருக்கக்கூடிய சாதியினர் எவ்வளவு பேர் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆமாங்க. அப்ப அரசியல் பிரதிநிதித்துவம் இவங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இவங்களுக்கு. அவர் வந்து முதலமைச்சர், அவருடைய மகன் வந்து துணை முதல்வர், அவருடைய சகோதரி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சிருங்கிறதுக்காக அவங்க எடுக்க தயங்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதான் உண்மையா இருக்கும் நானும் நம்புறேன். ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா உனக்கு என்ன நஷ்டம், அதை சொல்லு. ஒன்றும் கிடையாது. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா எந்த சமூக மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் அரசு வேலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் வந்துச்சுன்னா அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் எது பாதிக்கப்பட்ட சமூகம், எது பலன் பெறாத சமூகம், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, கல்வியில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டமிட முடியும். இல்லை எந்த பகுதி வளர்ச்சி பின்தங்கிய பகுதியாக இருக்குது, அந்த பகுதியான சிறப்பு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர முடியும். இப்போ இதெல்லாம் ஏன் செய்யலைன்னா, அப்போ யாரோ ஒருத்தர் இருக்கிற உரிமைகளை பூரா அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கள பற்றிய விஷயங்களை வெளியில் வந்துடும் அப்படிங்கிறதுக்காகவே இதை திட்டமிட்டு மூடி மறைக்கிறாங்க. அந்த ஆளும் வர்க்கம் யாரு? அது வந்து திமுக குடும்பம் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, எந்த சமூகம், ஒரு குடும்பம் மட்டும் இல்லை, எந்த சமூகம் அவ்வளோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குது? ஏன் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் யார் என்னென்ன பங்கீடு கிடைச்சிருக்குங்கிற ஒரு வெளிப்படையாக ஒரு வெள்ளை அறிக்கை விட மாட்டீங்க? ஏன் புள்ளி விவரத்தை விட மாட்டீங்க? இப்போ நம்ம கேட்குற கேள்வியை, இப்போ வந்து வன்னியர்கள் சார்பாக ராமதாஸ் ஐயாவோ அன்புமணி ஐயாவோ பேசும்போது எங்களுக்கு உரிய பங்கீடு வழங்கலை, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ மற்றவங்க வந்து இல்லை, அவங்க நிறையா வாங்கிட்டாங்க, எங்கள் இடஒதுக்கீடை பாதிக்கணும் மற்ற டிஎன்டியிலேருந்து மற்ற பிஎம்பிசி மக்கள் குரல் கொடுக்குறாங்க. இன்னொரு பட்டியல் இனத்தில் பார்த்தீங்கன்னா அருந்ததியருக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்துட்டீங்க, அதனால் நாங்கள் வந்து ஆதி திராவிடரும் தேவேந்திர குலவாளரும் எங்கள் வாய்ப்புகள் பறிக்கப்படுது அப்படின்றாங்க. அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரியான புள்ளி விவரம் இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு புள்ளி விவரத்தை வச்சுட்டு நான் பாதிக்கப்படுறேன், நீ பாதிக்கப்படுறேன்னு சொல்கிறாங்க. அப்போ உண்மையான நிலவரம் என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த மக்கள்கிட்ட வைங்க, அறிஞர்கள் முன்னாடி வைங்க, முன்னாடி வச்சுட்டு
இந்தந்த மக்கள் இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது, இவங்கவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து கல்வி வேலைவாய்ப்போல் வாய்ப்பு கிடச்சிருக்குது, இவங்களுக்கு கிடைக்கலங்கிற வெளிப்படையான அறிக்கை வச்சா என்ன ஆகுனா, பலன் பெறாதவன் அப்புறம் கொந்தளிச்சிருவான். இதுவரைக்கும் பலன் பெறாம இருந்தவன்லாம் கொந்தளிச்சிருவான். ஆமா, இத்தனை நாளாக எங்களை வஞ்சிச்சுட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கு, அப்போ இவன் மட்டும் தான் நிறைய தின்னுட்டு இருக்கானா? அப்போ மற்றவங்களுக்கு வாய்ப்பு ஏன் முறையாக கொடுக்கலையா? அப்போ என்ன வகையான இடஒதுக்கீடு சமூக நீதியை நீ இத்தனை வருஷம் கடைபிடிச்சிட்டு வர? சமூக நீதி அப்படின்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்ன? இப்போ சமூக நீதிங்கிறது வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறதான சமூக நீதி. நிச்சயமா. அப்போ அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்கிறது இன்னும் வரைக்கும் ஒரு கவுன்சிலர் ஆக முடியாத சமூகம் நிறைய இருக்குது. நிச்சயமா இருக்குது. ஒரு எம்எல்ஏ ஆக முடியாத சமூகம் இருக்குது. அப்போ எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டும் வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் நிறைய பலன்கள் பெறுவதும், எண்ணிக்கையில் குறைந்த சமூகங்கள் அந்த வாய்ப்பே பெறாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலையை இது வரைக்கும் இருக்கிற அரசு செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த புள்ளி விவரம் வெளிப்பட்டுச்சுன்னா யார் யார் என்ன நிலையில் இருக்கிறாங்கங்கிற உண்மை நிலவரம் தெரிஞ்சால் அது சமூக தளத்திலையும் அரசியல் தளத்தையும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தணும் தான் இவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க. இல்லை, புள்ளி விவர திருத்த சட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து புள்ளி விவரத்தை எடுக்க மாட்டோம்னு திமுக அரசு சொன்னதுக்கும், ஒன்றிய அரசு சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பை மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கட்டும், அதன் பிறகு நாங்கள் புள்ளி விவரம் எடுக்கிறோம்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டும் ஒன்று தானே. விஜய் அரசு, ஒன்றிய அரசு வந்து சென்சஸ் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து புள்ளி விவரத்தை நான் எடுக்கிறேன்னு சொல்றதுக்கும், ஒன்றிய அரசு தாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், சென்சஸ் எடுக்கணும், அதனால நாங்கள் எடுக்க மாட்டோம், ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம்னு சொன்னோம். ரெண்டும் ஒன்று தானே. ரெண்டு அரசு நம்மளை ஏமாத்துது. திமுக அரசு எப்படி ஏமாத்துச்சோ அதே மாதிரி தான் தாவேக அரசு ஏமாத்துது, திட்டமிட்டு ஏமாத்துது. அவங்க வந்து வெளிப்படையாக ஏமாத்துறாங்க, இவங்க மறைமுகமாக வந்து சுற்றி வளைச்சி நம்மளை ஏமாத்துறாங்க. அதில் ஆதவர்ஜுனாலாம் பேசுகிறாரு, ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு அந்த பேச்செல்லாம். ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கப்புறம், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கப்புறம் சமூக நீதி சர்வே எடுப்போங்கிறான். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு தான் அவனுக்கு புள்ளி விவர சட்டமே பயன்படுது. அது அவங்க எடுக்கிறாங்கிறது என்ன வந்து அதிகாரபூர்வமாக சொல்லலை, நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல, அந்த காலம் வைக்கலை. அப்படியே ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் ஒவ்வொரு சாதிக்கான கேட்டகரைஸ் பண்ணுறது இல்லை. எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு போடலாம், ஓபிசி இத்தனை பர்சன்ட்னு போட்டிருக்கலாம். ஓபிசியில் தமிழ்நாட்டில் எம்பிசி பிசியில் எத்தனை பேர் இருக்காங்கிற தனிப்பட்ட புள்ளி விவரம் யார் எடுக்கிறது? அது மாநில அரசுக்கு இருக்குல்ல. அப்போ எப்படி ஸ்டாலின் தட்டி கழிச்சாரோ அதே மாதிரி இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்கள் இன்னொரு வகையில் தட்டி கழிக்கிறீங்க. உங்களுக்குரிய அதிகாரத்தை நீங்கள் ஏன் பயன்படுத்தவில்லை? அதான் கேள்வி. சென்ற ஆட்சி வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னார்? தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு, புள்ளி விவர சட்டப்படி இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? நாமளும் எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். சொல்லிட்டு வந்தோம், நாமளும் அதை வலியுறுத்தி பேசிட்டு நாம தான் முதல்ல இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்தோம், சொன்னோம். அப்போ அப்படி அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் கவர்னர் உரை படித்து முடிச்சோன்னே நீ என்ன அறிக்கை விட்டுருக்கணும்? என்னையா அவன் மாதிரி நீயே என்னை ஏமாத்துற? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீ எடுப்பதற்கு என்ன தடை அப்படின்னு கேள்வியில் கேட்டுக்கணும். ஆமாம், ஏன் கேட்கல? நன்றியில் தெரிவிக்கிறாரு. ஒரு டீலிங் தான். எப்படி நன்றி தெரிவிக்க முடியும்? என்ன செஞ்சுட்டாங்க நன்றி தெரிவிக்க முடியும்? இன்னும் ஒரு 3 வருஷம் தள்ளி போட முடியும். அடுத்த வருஷம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுங்களே வந்து உங்களுக்கு எம்பி எலெக்ஷன் முடிஞ்சு போயிடும், அடுத்து வந்து ஆட்சியோட கடைசி காலம் வந்துடும். 2031 வரைக்கும் இந்த ஆட்சி அப்படியே தன்னை கட்டி நகர்த்திக்கிட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இருக்கிறதுக்கான தள்ளி போடுறதுக்கான ஒரு உத்தியாத்தான் ஒன்றிய அரசு எடுக்கிறதுலன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு எடுக்கிறது சென்சஸ். நீ ஏன் எடுக்கல? பீகார் அரசு எடுத்த மாதிரி ஏன் எடுக்கல? தெலுங்கானா எடுத்த மாதிரி ஏன் எடுக்கல? ராஜஸ்தான் எடுத்த மாதிரி ஏன் எடுக்கல? எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன தடை? அதை சொல்லு. ஆதவர்ஜுனாவையும் முதல்வர் விஜயையும் நான் நேரடியாக கேட்குறேன், உங்களுக்கு என்ன தடை எடுக்கிறதுக்கு? சட்டத்தின்படி ஏதாவது தகராறு இருக்கா? இல்லை. அப்புறம் ஏன் தயங்குறீங்க? அப்போ உங்களுக்கும் திமுகவுக்கும் கொள்கை அளவில் என்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்கிறோம் நாங்கள். சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பதில் திமுகவுக்கும் உங்களுக்கும் வேற வித்தியாசமே கிடையாது இந்த விஷயத்தில், சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில். அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதில் போட்டி போட்டுக்கிட்டு 2 வருஷம் ஒரே மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஏமாத்துறதுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது திமுக. திமுகவோட வழியை அப்படியே பின்பற்றி தானே சொல்கிறாங்க. இப்போ இவர் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம், நாங்கள் வந்து எடுத்துறோம்னு சொல்லியிருக்கோனாரு. நான் ஆதவர்ஜுனாவுக்கு சவால் விட்டு பேசுகிறேன், ஒரே மேடையில் பேசு, இல்லைன்னா ஒரே டிஸ்கஷனுக்கு வா, நீ ஒரே பேனலில் உட்காரு. தமிழ்நாடு அரசு ஏன் எடுக்க தயங்குன்னு ஒரு சரியான காரணத்தை சொல்லு. ஒரே ஒரு காரணம். இந்த காரணத்தினால் தமிழ்நாடு அரசு 2008 புள்ளிவிவர சட்டத்தை பயன்படுத்தி
நாங்கள் இதை விவரங்களை எடுக்க தயங்குகிறோம். ஒரு காரணம் சொல்லு. ஃபினான்ஷியல் பற்றாக்குறையா, பொருளாதாரம் இல்லையா, அதுக்கு நிதி ஆதாரம் ஒதுக்க முடியாதா, சட்டப்படி ஏதாச்சும் சிக்கல் இருக்கா, இல்லை நம்மகிட்ட சர்வே எடுக்கக்கூடியதுக்கு மேன் பவர் இல்லாமல் இருக்குதா? மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுக்கு தான் மேன் பவர் இருக்குது, மற்ற ஸ்டேட்டஸ் எடுக்கிறதுக்குலாம் மேன் பவர் இருக்குது. இப்போ இது எடுக்கிறதுக்கு என்ன தடை? எடுத்தால் உண்மை நிலை தெரிஞ்சு போயிடும். எந்தெந்த மக்கள் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்க, அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற புள்ளி விவரங்கள் தெரிந்தால் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சமூக அரசியலில் மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படாமல் மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் இந்த நிலையில் ஒரே நிலைப்பாடு எடுக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை அன்புமணி ராமதாஸ் ஏன் சுட்டி காட்டலை? அவருக்கு புரியலையா? எல்லாம் நல்லா புரியும், எல்லாம் விவரமான மனுஷன் தானே, அவருக்கு எல்லா விவரம் புரியும். புரிஞ்சுட்டு இவங்களோட ஒரு கூட்டணி இணக்கமான ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக வெற்றின்னு அன்புமணி, அருள் ரத்னம் எல்லாமே வந்து வெற்றி முழக்கம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், என்ன சர்வே எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? எங்கே ஒத்துக்கிட்டாங்க? அந்த வார்த்தையை பாருங்கள். சமூக நீதி சர்வே எடுக்கப்படும். என்ன சமூக நீதி சர்வே? சமூக நீதி சர்வேல நீ என்னென்ன பாயிண்ட்ஸ் வைக்கிற? வெளிப்படையாக வெள்ளை அறிக்கை விடு. தமிழ்நாடு அரசு கேட்குறோம், நீ சமூக நீதி சர்வே எடுக்கிற இல்லை, சமூக நீதி சர்வேல நீ என்னென்ன எடுக்க போகிற? சட்டமன்றத்தில் சொல்லு, இல்லை ஒரு பொது மேடையில் கூட சொல்லு. கவர்மெண்டோட பாலிசி இது, நாங்கள் எடுக்கக்கூடிய சமூக நீதி சர்வேல என்னென்ன இருக்கும்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம், இல்லை ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ சொத்து இருக்குது, ஓட்டு வீடா கூரை வீடா, அட்டாச்சு பாத்ரூம் இருக்கா இல்லையா, அங்கே ரிசோர்ஸ் மற்ற வளங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த உள்பட எத்தனை விவரங்களை நீ சமூக நீதி சர்வேல எடுக்க போகிற? அந்த விவரங்களை கொடு. அது எப்போ எடுக்க போகிற? ஏன் இப்போ எடுக்கிறதுக்கு என்ன தடை? அதை சொல்லு. அப்போ எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்குது, ஆனால் இதை தள்ளி போகிறதுக்கு உனக்கு என்ன நோக்கம்? புரிஞ்சுக்க முடியலை. ஒன்று நல்லா தெரியுது, தமிழக வெற்றி கழகமும் விஜய் தலைமையிலான அரசும் திரும்பவும் இந்த மக்களை ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது. புரியுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி வந்து அம்பா சங்கர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க, புள்ளி விவர திருத்த சட்டத்தை பயன்படுத்தி எடுத்தாங்க. அது ஒன்றுமே சொல்லலையே, அதை ஏன் வெளியிடலை? அம்பாசங்கர் அறிக்கைங்கிறது ஒரு பயாஸ்ட் அறிக்கைன்னு தமிழக அரசே வந்து அதை ஏற்றுக்குச்சு. யாரு? கலைஞர் கருணாநிதி அவர்கள். அம்பாசங்கர் அறிக்கை வந்து எம்ஜிஆர் அரசு நியமித்தார். அது ஏன் நியமித்தாங்கன்னா, முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் வந்து சட்டநாதன் தலைமையில் நியமிக்கிறாங்க. சரி, கலைஞர் அரசு நியமிக்குது. அது வந்து 71 வந்து அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. அதை ஒட்டி சில திருத்தங்கள் பண்ணுறாங்க, ரிசர்வேஷனில் சில மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க. 25% இருந்ததை 31% வந்து பேக்வேர்டுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 15% இருந்த பட்டியலின மக்களுக்கு 18% மாற்றம் கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் வந்து சட்டநாதன் அறிக்கையின் அடிப்படையில் தான் அதை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அறிக்கை என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது டோர் டு டோர் எடுக்கலை. யார் எடுக்கலை? சாம்பிள்ஸ் எடுப்பாங்க. 1931 எடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் இன்ன வரைக்கும் எடுத்துட்டு இருக்காங்களே ஒழிய வெள்ளக்காரன் காலத்தில் எடுத்தது. அந்த வெள்ளக்காரன் காலத்தில் கூட ஒழுங்கா எடுத்தானாங்கிறது நமக்கு தெரியாது. அது தெரியாது. ஆமா, ஏன்னா அப்போ சீட் ஆக்ட் இருந்துச்சு. அந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு மனுஷனாவே அவங்க மதிக்கல. அவங்களெல்லாம் குற்றப்பழங்குடி சட்டம். இப்போ அவங்களாம் ஒழுங்கா எடுத்தாங்களான்னு தெரியாது. கல்வி அறிவு இல்லாத ஒரு நிலையா இருந்துச்சு. அப்போ எடுத்த புள்ளி விவரங்கள்ங்கிறது வந்து ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 90 வருஷத்துக்கு மேலே கடந்துருச்சு. ஆமாம். அப்போ 90 வருஷம் கடந்தும் நம்ம அதே டேட்டா வச்சு பேச முடியாது. ஆனால் சட்டநாதனும் அம்பாசங்கரும் அதோட அடிப்படையில் வச்சு தான் ஒரு சாம்பிள் ஒரு 2000 பேர்கிட்ட கேட்குறது இந்த மாதிரி கணக்கில் வச்சு தான் எடுத்தாங்க. டோர் டு டோர்லாம் தட்டி ஒவ்வொன்றா தான் எடுக்கலை. அப்படி எடுக்கலை. அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 பேர் கொண்ட உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க அம்பாசங்கர் தலைமையில். அதில் வந்து அம்பாசங்கர் வந்து பல்வேறு முறைகேடுகள் பண்ணுறாங்க. தான் சார்ந்த வன்னியர் சாதிக்கு வந்து சகாயம் பண்ணுறதுக்காக அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறாங்க. ஓஹோ. மற்ற சமூகங்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணுறாங்க. சட்டநாதன் கமிஷனில் இருந்ததை 71 எடுத்த மக்கள் தொகையை 40 லட்சம் பேர் வன்னியர்கள், 45 லட்சம் பேர். அம்பாசங்கர் வரும்போது 60 லட்சம் வருது. ஆமாம், 15 வருஷத்தில் மக்கள் தொகை கூடியிருக்கும். அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக எல்லா மக்கள் தொகையும் கூடியிருக்குமா? கூடியிருக்காது. இருக்கணும். மற்ற மக்கள் அப்புறம் குறைக்கிறாரு. ஓஹோ. மொத்தம் டிஎன்சி மக்கள்லாம் மொத்தம் 30 லட்சம் பேர் இருக்காங்க, 15 லட்சம் குறைக்கிறாரு. ஓஹோ. அப்போ டேபிள் ஒர்க். அது டேபிள் ஒர்க்கு. வீடு வீடாக போய் தட்டி கிட்டிலாம் எடுக்கலை. அப்படிலாம் அதை பேஸ் பண்ணி ப்ரொபோர்ஷனேட் போட்டு எடுக்கிறது, கால்குலேஷன் போட்டு எடுக்கிறது. ஓஹோ. அப்படி எடுத்தது தான் அம்பாசங்கர் அறிக்கை. அதில் கூட நிறைய பிரார்த்தனை பண்ணார் அம்பாசங்கர். அது பண்ண உடனே அதில் அந்த குழுவில் இருந்த மெஜாரிட்டி மெம்பர்ஸ் 14 பேர், அதாவது அவுட் ஆஃப் 21ல் 14 பேர் 2/3
அம்பாசங்கர் அறிக்கை வந்து ஒரு பயாஸ்டா இருக்குது, அது வந்து ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வராக இருந்த மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்களுக்கு இவங்க தனியா ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதுல குமரியானந்தர் இருந்தாரு, குலச்செல்லையா இருந்தாரு, வி சாமிநாதன் இருந்தாரு, எல்லாரும் உசுரோட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க நம்ம விஐடி வேந்தர் அவர்லாம் இருந்தாரு, அந்த விஸ்வநாதன் அந்த குழுலாம் இருந்தாங்க. அப்ப அந்த அறிக்கையை கொடுத்தோன்னே எம்ஜிஆர் என்ன கம்பேர் பண்ணி பார்த்து ஐயோ அம்பாசங்கர் களவாணித்தனம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. சரி, தெரிஞ்சுட்டு அம்பாசங்கர் அறிக்கையை மைனாரிட்டி அறிக்கையை ஏற்க மாட்டோம்னு சொல்லி ஒரு தனி ஜீவோ போடுறாருங்க. தனி ஜீவோ போட்டு இந்த மெஜாரிட்டி அறிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அந்த இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா அவர் இடஒதுக்கீடை வந்து 31% 50% உயர்த்தினார். அதை எதிர்த்து வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தது சரி, இடஒதுக்கீட்டுக்கான அந்த புள்ளி விவரங்கள் தரவுகள் எதுவுமே இல்லைன்னு கேட்கறது அடிப்படையில் தான் அம்பாசங்கர் கமிஷனை 2வது பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த ஆணையங்கள் முழுக்க வந்து அம்பாசங்கரோட அறிக்கையை அடிப்படையாக வச்சு தான் வருது. அதே பயாஸ்டு, புரியுது. ஆனால் அதை வச்சு தான் எல்லா ஆணைய அறிக்கைகளும் ஜனார்த்தன அறிக்கை, தனிகாய்ச்சல் அறிக்கை வரைக்கும் வருது. இப்போ ஜனார்த்தனம் கூட வந்து என்ன பண்ணார், இப்போ வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு அதை ஜட்ஜ்மெண்ட் வாங்கினோடனே அது உடனடியாக வந்து அதை வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறையிலேருந்து எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் எவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் இந்த மாதிரி டேபிள் ஒர்க் பண்ணிட்டு அம்பாசங்கர் இருக்கையை பேஸ் பண்ணி வன்னியர்கள் 13.5% பேர் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு 10.5% தான் கொடுக்கணும், கொடுங்க. இப்போ அவங்க வந்து 8.75 தான் எடுக்கிறாங்க. ஏதோ ஒரு வருஷ டேட்டா, ஒரு சில வருஷ டேட்டா மட்டும் எடுத்துட்டு சில துறைகளில் 8.75 தான் எடுத்திருக்காங்க. அப்போ போதுமான அளவு அவங்களுக்கு இடம் பங்கீடு வரல, அதனால் அவங்களுக்கு 10.5 கொடுங்கன்னு சொல்லி அவர் ஜாதிக்கு தகுந்த சகாயமாக பண்ணிட்டார். இவர் வன்னியர். வரலாற்றில் ஒரு அவலம் பாருங்க. முதல் கமிஷன் சட்டநாதன் கமிஷன், சட்டநாதன் வன்னியர். சரி. 2வது கமிஷன் பிற்படுத்தப்பட்ட கமிஷனோட ஆணைய தலைவர் அம்பாசங்கர் வன்னியர். சரி. அடுத்து பிற்படுத்தப்படுறதுக்கு ஆணையராக போட்ட ஜனார்த்தனம் வன்னியர். அதுக்கடுத்து போட்ட தனிகாய்ச்சலும் வன்னியர். இவங்க அத்தனை பேர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. நான் கேட்குறேன், தமிழகத்தில் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து போராடுறதும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறது எல்லாமே அவங்க தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்? இல்லை, அவங்க அப்போ இருந்து நாங்கள் பாதிக்கப்பட்டோம், பெரிய சமூகமாக இருக்குது, எங்களுக்கு உரிய பங்கீடு வழங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுவே பொய். அதுவே பொய். 89 இடஒதுக்கீடு வருவதற்கு முன்னாடி அம்பாசங்கர் ஆணைய அறிக்கையில் அந்த அவங்களே கொடுத்த வேலை வாய்ப்பின் அடிப்படையில் 1983 யார் யார் என்னென்ன பலன் பெற்றிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. சரி. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்பிசி டிஎன்சியில் இருக்கிறவங்களை விட பல மடங்கு அதிக வாங்கணும் அவங்க தான். கல்லர் மறவர்களுக்கு ஒரு இடம் கூட கிடையாது. அதாவது எம்பிசி பட்டியலில் இருக்கிறதுல அதிகம் பலனை அனுபவிச்சது வன்னியர்கள். இடஒதுக்கீடு 20% எம்பிசின்னு கொடுக்காததுக்கு முன்னாடி அம்பாசங்கர் அறிக்கையின்படியே வந்து மற்ற சமூக மக்களை விட அதிகமான இடஒதுக்கீடு பெற்று பலன் பெற்றவர்கள் வன்னியர்கள். இதை நான் சொல்லலை, அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கையிலையும் சொல்றாங்க. 2வது பன்னீர் சங்க தலைவர் அச்சமில்லை இறைவனையா சொல்றாரு, நாங்க எம்பிசியில் வர்றதுக்கு முன்னாடியே இதை விட அதிக பலன் பெற்றுட்டு இருந்தோம், எம்பிசியில் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்மியா போச்சுன்னு சொல்றாரு. அதுக்கான புள்ளி விவரங்கள் ஆர்டிஐல போட்டு ஒரு 4-5 வருஷம் எடுத்து கொடுத்தாரு. சரி. இப்போ அந்த அறிக்கைகள் எல்லாமே நான் அட்டாச் பண்ணி தான் வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு, உச்ச நீதிமன்றம். அப்போ இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு ஒரு 3 காரணிகளை சொல்றாங்க, யார் யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி. என்னன்னா, ஒன்று சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டாக இருக்கணும். சரி. ஃபார் பேக்வேர்டாக இருக்கணும். ஓகே, அது என்னென்னு விளக்குறேன். 2வது இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், போதுமான அளவு பங்கீடு கொடுக்காம, போதுமான அளவு அந்த வாய்ப்புகள் கொடுக்காம இருக்கணும், இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். 3வது எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்தை பாதிக்காத அளவுக்கு நிர்வாக திறமையாக இருக்கணும். இந்த 3 அளவுகோல் தான் வைக்கிறான். இந்த 3 அளவுகோலையும் அவன் வந்து டிஸ்கஸ் பண்ணுறான். ஓகே. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறான், அந்த வழக்கில் அவங்க 10.5 இடஒதுக்கீடு வழக்கிலேயே ஒரு குழு, ஒரு சமூகத்திற்கு, ஒரு கிளாசிஃபிகேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சமூக பிரிவுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த சமூக பிரிவுக்குள் இருக்கக்கூடிய மற்ற சமூகங்களை காட்டிலும் மிக மிக பின்தங்கி இருக்க வேண்டும், ஃபார் பேக்வேர்டு அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்கிறான். புரியுது. அந்த தெளிவாக சொல்கிறான். அப்போ அந்த ஃபார் பேக்வேர்டு இருக்கும்போது வந்து மீனவரை விட, வளையரை விட, ஒட்டரை விட, குறவரை விட இவங்க வந்து பேக்வேர்டு இல்லை அப்படிங்கிறத வந்து புள்ளி விவரங்களோட அடுத்தது சொல்கிறாரு. அப்போ வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு இது வந்து எப்படி வந்து சட்டப்படி செல்லுபடியாகும். 1. 2வது இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறத வந்து அவர் மறுக்கிறாரு. ஏன்னா 2018, 19, 20, 21 அந்த விவரங்கள் எடுக்கும்போது கிட்டத்தட்ட
மெடிக்கல் சீட் மட்டும் 950க்கு மேலே மெடிக்கல் சீட்டில் வந்து 500 சில்லறைக்கு மேலே இவங்க தான் எடுத்தாங்க. 58% உங்கள் வன்னியர்களுக்கு தான் கிடச்சிருக்குது. இப்போ மறவர்கள் இவங்களுக்குலாம் ரொம்ப சொற்பம், 1%, 2%, 3% கூட கிடையாது. அப்போ இருக்கக்கூடிய எம்பிஸ்லையும் சரி, முன்னாடி எம்பிஸ்க்கு முன்னாடி இருந்த பணி கல்வி வேலை வாய்ப்புலையும் மற்ற எல்லா சமூகத்தை விட மோர் தென் 50%, அதாவது ஒட்டு மொத்தத்தில் 50%, 55% எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை என்பதும் அடிபட்டு போகுது அவங்களுக்கு. அப்புறம் எஃபிஷியன்சி பற்றி பேசுகிறான். எஃபிஷியன்சி, அதாவது நிர்வாகத்திறமை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்ட்டு. இது ரொம்ப இது வந்து முழுக்க நம்மளை ஏமாத்துற வேலை. அதாவது இடஒதுக்கீடு கொடுத்தோம்னா நிர்வாகம் பாதிக்கப்படும், அதனால் எஸ்சிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, குறிப்பிட்ட துறையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் அரசமைப்பு சட்டம் எங்கேயுமே இடஒதுக்கீடு இத்தனை % தான் இருக்கணும்னு வரையறுக்கவே இல்லை. அந்த வரையறையை கொண்டு வந்த பூரா உச்சக்குடிமன்றம் தான் வரையறை பண்ணுது. புரியுது. ஏன்னா அவங்க உயர் சாதியினர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் 50% மிகக்கூடாதுங்கிறான். ஏன் 50% மேலே மிகக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே எஃபிஷியன்சி பாதிக்கப்படும், திறமை பாதிக்கப்படும், நிர்வாக திறமை குன்றி விடும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுவே ஒரு அப்பட்டமான பொய். எப்படின்னா, தமிழ்நாட்டோட ரிசர்வேஷன் 69%. ஆமாம். இது வெர்டிகல் ரிசர்வேஷனு. ஹாரிசாண்டல் ரிசர்வேஷன் என்னென்னா, ஹாரிசாண்டல் கிடைமட்ட இடஒதுக்கீடு என்னென்னா, அந்த 31% இருக்கு இல்லைங்களா, அந்த 31%லேயே யாராருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அதுலேயும் ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. அதில் 18.3% ரிசர்வேஷன் அதில் இருக்குது. அப்போ உண்மையான தமிழ்நாட்டோட ரிசர்வேஷனுங்கிறது 87.3%. உண்மையான ரிசர்வேஷன். இப்போ 69ங்கிறது அந்த 20 + 30 + 18 + 1 69, அந்த இது வந்து இடஒதுக்கீடு. இந்த 31% இருக்கு இல்லையா ஓப்பனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 31%ல் 30% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தனியாக இருக்குது. அந்த 30%லையும் 10% விடோக்கு, கைம்பெண்களுக்கு அது கொடுக்குறாங்க. முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு 5% கொடுக்குறாங்க. விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு 4% கொடுக்குறாங்க. தமிழ் வழி கல்வியில் படித்தா அதில் ஒரு 20% கொடுக்குறாங்க. அடே அப்பா, 100க்கு மேலே போகுது. அதாவது அந்த 31ல் இது அதான் புரியுது. அந்த 31ல் இத்தனை %, 31ல் 30%, 31ல் வந்து 20%, அப்படி மொத்தம் 100 கிடையாது. 31ல் இது வருது. அப்போ அந்த 31ல் 18.3% தனி ரிசர்வேஷன். 30%, 31%, 5% வந்து ராணுவத்துக்கு, 4% வந்து விளையாட்டு வீரர்களுக்கு, 30% பெண்களுக்கு, 20 அதுல 10% வந்து கைம்பெண்களுக்கு, 20% தமிழ் வழி படிச்சவங்களுக்கு. அந்த 31ல் இந்த 69 தனியா இருக்குது. அது இல்லாம இது இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு 87.3%. அப்போ 87.3% அவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்தும் கூட இங்கே எஃபிஷியன்சி எங்கே குறைஞ்சிருக்குது? இந்தியாவிலேயே நிர்வாகத்திறமை மிகுந்த மாநிலம்னு நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு. இதை நம்ம சொல்லலை. அப்போ தமிழ்நாடு வந்து இவ்வளவு 87.3% இடஒதுக்கீடு கொடுத்து கூட நிர்வாகத்திறமையில நம்பர் 1 அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. தமிழ்நாடு அரசு சொல்லலை. இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள்லேயே முதல் இடத்துல இருக்கு நிர்வாகத்திறமை நம்பர் 1 அப்படின்னு ஒன்றிய அரசு வந்து சொல்லுது. அப்ப இடஒதுக்கீடு கொடுத்தா நிர்வாகத்திறமை பாதிக்கப்படும் சொல்லிறது யாரை ஏமாத்த? அது சரி. அப்ப பட்டியலின பழங்குடி மக்களுக்கான உரிமைகளையும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட உரிமைகளையும் பறிச்சு திங்கிறதுக்காக உயர் சாதியினரும் ஆதிக்க சக்திகளும் சேர்ந்து பண்ண ஒரு திட்டமிட்ட சதி தான் எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது. அதாவது 50%க்கு மேல இடஒதுக்கீடு கொடுத்தால் நிர்வாகம் பாதிக்கப்படும், நிர்வாகத்திறமை திறமையற்றவர்கள் மேல வந்துட்டாங்க, என்ன பண்ணுவாங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தூரம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் 87% கிடையாது. இவ்வளவு கொடுத்தும் கூட உங்களுக்கு தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குன்னு சொன்னா அப்ப இத்தனை காலம் யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? அப்ப இது வந்து அரசமைப்பு சட்டத்திலலாம் இத்தனை விழுக்காடு கொடுக்கணும் இல்லை, நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தானா அதை கையில் எடுத்துக்கிறது, அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த உயர் சாதியினருக்கு சாதகமா வந்து சட்டத்துக்கு வந்து வியாக்கியானம் பண்றாங்க, அதுக்கு விளக்க உரை பொழிப்புரை கொடுக்குறாங்க. எங்கேயுமே அப்படி கொடுக்கல. இந்த சிக்கல் எப்படி வந்துன்னா முத இந்த வழக்கில் தான் வந்துச்சு. கேசவானந்த பாரதி வழக்கில் 1970களில் வருது. கேசவானந்த பாரதி அது ஒரு இட சம்பந்தப்பட்ட வழக்கு. அடிப்படை உரிமைகள் குறித்து விஷயம் வரும்போது அந்த வழக்கில் வந்து கேசவானந்த பாரதி ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறார். அதில் முக்கியமான ஒரு கூறு என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் 9வது அட்டவணையில் சேர்த்துட்டாங்கன்னா கூட அதை தலையீடு பண்ணுவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குதுன்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி எது 9வது அட்டவணையில் இருந்துச்சோ அந்த இதை பூரா வந்து விட்டுருங்க,
இதுக்கு மேலே எந்த ஒரு திருத்தம் கொண்டு வந்து அது 9th ஷெட்யூலில் பாதுகாப்பாக வச்சா கூட அது வந்து அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருந்ததுன்னா அதை கொஸ்டின் பண்ணுற ரைட்ஸ் வந்து பரிசீலனை பண்ணக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு உண்டு அப்படின்னு அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு சொல்லுது. சரி, அது கேசவானந்த பாரதி வழக்கில். அதன் அடிப்படையில் தான் மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு 27% வழங்கினதுக்கு அப்புறமும் கூட வழக்கு எப்படி தொடுக்க முடிஞ்சுச்சு? இந்திரா சகானி வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து அதை 9th ஷெட்யூலில் வச்சு 13C குடியரசுத் தலைவர் ஒப்பத்தோட போட்டு ஒரு பாதுகாப்பாக வைக்கிறாங்க. அப்படி பாதுகாப்பாக இருந்தால் கூட உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்கள் அதை கேள்வி எழுப்பலாம் அப்படிங்கிற அந்த கேசவானந்த பாரதி வழக்கின் அடிப்படையில் தான் இன்ன வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. புரியுது. இப்போ என்ன அந்த கலந்தாய்வில் கூட, அதாவது இப்போ சமீபத்தில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்தின கலந்தாய்வில் 69% இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்ன ஆபத்து? ஆமாங்க, ஆபத்து. அவன் சொல்றது புள்ளி விவரம் இல்லை. அம்பாசங்கரோட புள்ளி விவரம் வந்து அவுடேட்டடு. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு பயாஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த 69% இடஒதுக்கீட்டை காப்பாத்துறதுக்காகத்தான் நீ அம்பாசங்கர் ஆணையமே போட்ட. அப்ப 68 அதை காப்பாத்துறதுக்காக தான் அம்பாசங்கர் ஆணையமே போட்ட. அந்த அம்பாசங்கர் ஆணைய டேட்டாவே வந்து தவறுன்னு ஆயிடுச்சு. அப்ப அந்த வழக்கு நிலுவையில் நின்று இருக்கு, மெயின் வழக்கு நிலுவையில் இருக்குது. சரி, அப்ப அந்த 69% இடஒதுக்கீடை காப்பாற்றுவதற்கு கூட நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும். புள்ளி விவரம் எடுக்கணும். புள்ளி விவரம் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாகணும். எடுத்து நாங்கள் இத்தனை % மக்கள் இருக்கோம், அதனால நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும். அம்பாசங்கர் அறிக்கையின்படி பார்த்தா 67% அந்த மெஜாரிட்டி மெம்பர்ஸ் சொல்றாங்க. சரி, 67% மக்கள் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அதனால நாங்கள் 67க்கு வந்து 50 தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை வந்து திரும்ப வந்து கொஸ்டின் பண்ணிருச்சு நீதிமன்றம். இப்போ இந்த வழக்கிலேயே வந்து வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீட்டில் அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கை செல்லாதுன்ட்டான். ஓகே, தூக்கி போட்டான். தூக்கி போட்டுட்டு இப்போ எனக்கு புது அறிக்கை கொடு அப்படிங்கிறான். சரி, அதனால தான் அந்த இது அப்படியே இந்த சட்டம் வந்து டிஸ்மிஸ் ஆச்சு. இப்போ அதனால தான் இவங்க அதை தொடர்ந்து வலியுறுத்துறாங்களா? புள்ளி விவர திருத்த சட்டத்தை பயன்படுத்தி நீ சாதிவாரி கணக்கெடுப்பு எடு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த 10.5% இடஒதுக்கீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறதுனால இதை செய்கிறாங்களா? இல்லை, புள்ளி விவரங்கள் இல்லாததுனால மட்டுமே வந்து இந்த சட்டம் டிஸ்மிஸ் ஆகலை. இந்த சட்டம் ஒரு அன்கான்ஸ்டியூஷனல், அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இது 10.5. ஆமா, அன்புமணி ராமதாஸ் வந்து ஏமாத்துறாரு. யாரை ஏமாத்துறாரு? நாட்டு மக்களையும் ஏமாத்துறாரு, வன்னிய ஜனங்களையும் ஏமாத்துறாரு. வன்னியர் மக்களை ஏமாத்துறாருங்கிறீங்க? எல்லா வன்னியர் மக்களை ஏமாத்துறாரு. ஐயா, இது பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டா இருக்கே. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 10.5 இடஒதுக்கீட்டை முன்வைத்து வன்னியர் மக்களை ஏமாத்துறாருங்கிறது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? ஜட்ஜ்மெண்ட் மொத்தம் 79 பேராகிராஃப்ல கொடுத்துருக்கான். மொத்தம் ஜட்ஜ்மெண்ட் என்கிட்ட காப்பி இருக்குது. நான் அந்த காப்பியை வந்து ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸுக்கும் அருள் ரத்னத்துக்கும் வழக்கறிஞர் பாலுக்கும் வேல்முருகனுக்கும் சவாலாக எழுதியிருக்கேன். என்கிட்ட இது வரைக்கும் மறுக்க சொல்லுங்க. அது என்ன சட்டம், எந்த குறிப்பிட்ட டேட்டாஸ்லாம் இல்லை, டேட்டாஸ் இல்லாதனால தான் எங்களுக்கு டிஸ்மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றது வந்து பொய். அது ஒரு கூறு. பொதுவான இடஒதுக்கீட்டுக்கு டேட்டா வேணுங்கிறது முக்கியம். பர்டிகுலராக 10.5 வந்து 3 ஃபேக்டர் சொல்கிறான் பாருங்க. அந்த 3 ஃபேக்டரில் வந்து ஒரு ஃபேக்டர் விட்டுருங்க, எஃபிஷியன்சி விட்டுருங்க, அது ஆல்ரெடி நம்ம ப்ரூவன். ஒன்று, அந்த 2 ஃபேக்டர் முக்கியமானது. ஒன்று, நீ ஃபார் பேக்வேர்டாக இருக்கணும். ஃபார்னா மிகவும் பின்தங்கி, மிகவும் ஒரு ஜாதிக்கும் உங்களுக்குமான கேப் நிறைய இருக்கணும். சரி, இப்போ பட்டியலின மக்களில் அருந்ததிற்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. ஆமாம், அது உண்மையிலே அருந்ததியில் வந்து தேவேந்திர குல வேளாளரையும் ஆதி திராவிட விட ரொம்ப கீழே இருந்தாங்க. சரி, அப்போ கீழேனா வந்து ஒருத்தர் அங்கே இருக்காருன்னா ஒருத்தர் இங்கே இருக்கிறாரு, மலைக்கு மடுவுக்கு வித்தியாசம் அப்படி இருந்துச்சு. அது வந்து தான் ஃபார் பேக்வேர்டு அந்த வார்த்தை பயன்படுத்துகிறான். அவ்வளோ பின்தங்கி இருந்தால் தான் அந்த சமூகத்தை வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது கலெக்ஷன் ஆஃப் கேஸ்ட், குரூப் ஆஃப் கேஸ்ட், நாட் சிங்கிள் கேஸ்ட். சரிங்களா, கொடுக்கணும். இப்போது அவங்க எடுத்த புள்ளி விவரம் படி 1983 அம்பாசங்கர் அறிக்கை கொடுக்கும்போது நீங்கள் எம்பிசி இடஒதுக்கீடு கொடுக்காததுக்கு முன்னாடியே நீங்கள் இடஒதுக்கீடு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பிற மக்கள் எம்பிசிக்கு கோட்டால் இருக்கிற கல்லர் மறவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. அந்த இடஒதுக்கீடு பலனே கிடைக்கல, தொட்டி நாயக்கர் உட்பட. அந்த புள்ளி விவரம் எவ்வளோ அப்படிங்கிற புள்ளி விவரத்தை ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் போஸ்டிங்கில் வந்து எவ்வளோ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத போட்டிருக்கான். 58%. மருத்துவக் கல்லூரியில், பொறியியல் கல்லூரியில், கால்நடை மருத்துவக் கல்லூரியில்
எல்லாத்துலேயும் நீ எத்தனை சதவீதம் எடுத்திருக்கேன்னு சொல்ல அவங்க எடுத்த ஒருத்தர் அவங்க 700 சீட்டு 800 சீட்டு 500 சீட்டுன்னு எடுத்தாங்கன்னா இவங்க வெறும் 50 சீட்டு கூட எடுத்துருக்க மாட்டாங்க. யாரு? மற்ற மக்கள். ம். அந்த முழு விவரம் கிட்டத்தட்ட ஒரு 50 சாதிக்கு இடமே இல்லை, போட்டியே போடலை. 958 அந்த மருத்துவ சீட்டில் 565க்கு மேல் நீ தானே எடுத்திருக்க. 58%. யார்? வன்னியர்கள் வன்னியர்கள் எடுத்திருக்காங்கல்ல. அப்புறம் எப்படி உனக்கு பங்கீடு இல்லைன்னு சொல்ல முடியும்? உரிய பங்கீடு கிடைக்கலன்ட்டு. மொத்தத்தில் 58%. ஒரு துறையில் இல்லை, எல்லா துறையிலையும் நீதிமன்றம் எடுத்திருக்குது. நான் சவால் வர்றேன், தைரியம் இருந்தா, நேர்மை திறமை இருந்தா, அன்புமணியோ அருள் ரத்னமோ வழக்கறிஞர் பாலுவோ வேல்முருகனோ ஒரே மேடையில் வந்து நில்லுங்க. உண்மையிலே வன்னியர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் அவங்களுக்கு உரிய பங்கு கொடுக்கறதுல எதுவும் தடையும் இல்லை. நீதிமன்றம் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இந்த சட்டத்தை டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. நீங்க அதிகமா வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு என்ன அடிப்படையில் நீங்க கேட்கறேன்னு கேட்குது. ஓஹோ. 2 காரணம். ஒன்லி யூ ஆர் நாட் சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு, ஆல்ரெடி ப்ரூவன் ஒன் பை டேட்டாஸ். சரியா? 2வது வந்து இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்ன இன்அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷனு? உனக்கு என்ன போதுமான பங்கீடு என்ன கொடுக்கல? உனக்கு கூட அதிகமாக தான் நீ எல்லாத்தையும் விட நீ தின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி காட்டிட்டானுங்க. ஒவ்வொரு துறையாக எடுத்திருக்கான். மருத்துவத்துறை, பொறியியல் துறை, அப்புறம் அந்த கால்நடை மருத்துவத்துறை, அப்புறம் இன்னும் மற்ற துறை. அது ஒரு பணி நியமனங்கள். அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன எவ்வளோ போஸ்டிங் போட்டிருக்காங்க, அதில் நீ எவ்வளோ வாங்கியிருக்க, அந்த புள்ளி விவரங்கள் முதற்கொண்டு அத்தனை இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது, நம்ம காப்பி இருக்குது. அப்போ இவ்வளோ கொடுத்துட்டு கிடைக்கல அந்த மக்களை ஏமாத்தலாமா? சரி, இப்போ நான் என்ன கேட்குறேன், வழக்கறிஞர் மதிப்புக்குரிய பாலு அவர்களோ அல்லது வந்து அருள் அண்ணா அவர்களோ அல்லது அன்புமணி ராமதாஸ் அண்ணா அவர்களோ எல்லாருமே நல்லா படித்தவங்க, நல்ல விவரம் தெரிஞ்சவங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க படித்து புரிந்து கொண்ட பிறகும் 10.5% கேட்குறாங்களா? நான் கேட்குறேன். இவங்க சமூக நீதி கூட்டம் அந்த கூட்டம் வச்சாங்க இல்லையா? ஆமாம். யோகியனா இருந்தால் எதுக்கு எங்களை கூப்பிடல? நீங்கள் யார்? சமூக நீதி கூட்டமைப்பு, டிஎன்டி மக்களோட ரெப்ரசன்டேட்டிவ், 68 சமூகங்களோட பிரதிநிதிகள் நாங்கள். ரிமைனிங் எம்பிசி மக்களை ஏன் கூப்பிடல? இந்த வழக்கை எதிர்த்து போட்டவங்க நாங்கள். இதோட உண்மை முழுக்க எங்களுக்கு தான் தெரியும். ஏன் கூப்பிடல அந்த கூட்டத்தில்? ஒரு கள்ளர் கிடையாது, ஒரு மறவர் கிடையாது, ஒரு தொட்டி நாயக்கர் கிடையாது. என்ன யாரை ஏமாத்துறீங்க? அனைத்து சாதி கூட்டம்ட்டு, அனைத்து கட்சி கூட்டம்ட்டு யாரை ஏமாத்துறீங்க? எங்க நீ தைரியமான நேர்மையான ஆளாக இருந்தால் அன்புமணி நேராக உட்காரு, நீ நானும் பேசுவோம். இல்லை அருள் ரத்னவா பேசுவோம், வழக்கறிஞர் பாலு பேசுவோம், சட்ட வல்லுநர் தானே. அந்த கூட்டத்துக்கே என்னை கூப்பிட்றதுக்கு தைரியம் இல்லையா உனக்கு? என்ன மீன்ஸ் நான் கிடையாது. எங்கள் கூட்டமைப்பை கூப்பிட்றதுக்கு, ஓபிசி ஃபெடரேஷனை கூப்பிட்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லை. ஏன்னா நாங்கள் உண்மையை பிற உடச்சிருவோம் அத்தனை பேருக்கு முன்னாடியும். நீ ஒரு ஏமாற்று பேர்வழி. நீ உன் அரசியல் நலன்களுக்காக உன் சொந்த சமூக மக்களையும் ஏமாத்துற, அதே நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் ஏமாத்துற, அரசியலாளர்களுக்கு பூரா தவறான இன்ஃபர்மேஷனை கொடுக்குற. எங்க பேசு, சவால் விட்டு பேசுற. என் மேல வழக்கு போட்டு, நீ வழக்கு போட உனக்கு துணிச்சல் இருந்தா நீ ஒரு ஏமாற்று பேர்வழி. சட்டத்தை திரித்து பேசுகிறாய், சட்டத்தை திரித்து பேசுற நீ, ஜட்ஜ்மெண்ட்டை திரித்து பேசுற நீ. வா பேசு, ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? ஏன் கூப்பிடல எங்களை? அயோக்கியத்தை அன்புமணி பண்றது. அந்த மக்களை ஏமாற்றுறாங்க, அத்தனை பேர் ஏமாற்றுறாங்க. நம்ம என்ன சொல்றோம், இப்படி ஒரு செய்தியை சொல்லி என்ன ஆகும்னா வன்னியர்கள் மத்தியில் ஒரு பதட்டம் வரும். எப்படி வரும்? ஐயோ நமக்கு உரிமை இல்லையோ, இடஒதுக்கீடு உரிமை பறி போயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு ஒரு பதட்டம் இயல்பா வர செய்யும். அப்ப அந்த மக்கள் வந்து ஒரு ஏமாற்ற உணர்வுக்கு ஆளாக்கப்படுவாங்க. அப்ப நம்மளோட உரிமைகளை பூரா இன்னொருத்தன் அபகரிச்சுட்டு போறானோ என்னமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி வரும்போது தமிழ் சமூகத்தில் ஒரு பகை உணர்ச்சி வருது. அப்படி என்ன நடந்துச்சு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் பேசுவோம். அதான் நான் என்ன கேட்குறேன், இது வரைக்கும் அன்புமணி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறாரு ஒழிய கல்வி வேலை வாய்ப்புகளில் எந்தெந்த சமூகம் எவ்வளவு பலன் பெற்றுள்ளன என்ற வெள்ளையறிக்கை கேட்குறாரா? ஏன் கேட்கல? அப்படி கேட்டாருன்னா அட எந்த சமூகம் பலன் பெற்றிருக்கு? வன்னியர் எவ்வளோ பலன் பெற்றிருக்காங்க, முதலியார் எவ்வளோ பலன் பெற்றிருக்காங்க, கவுண்டர் எவ்வளோ பெற்றிருக்காங்க, செட்டியார், நாடார், கள்ளர், மறவர், தொட்டி நாயக்கர், பட்டியலின மக்கள், ஆதி திராவிடர், அருந்ததியர், எல்லா பேரும், தேவேந்திர கலவாளர், எல்லா பேரும் எவ்வளோ பலன் பெற்றிருக்காங்க வெள்ளை அறிக்கை முத வை. உண்மையிலேயே நீ பாதிக்கப்பட்டிருந்தா வாங்கிக்க. அது சரி அதான நியாயம். அதான் உண்மையிலேயே வன்னியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க, அவங்க நம்ம மக்கள் தான். இல்லை பொது புத்தியில் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கல்லூரி மாணவர்கள் படிக்கிற பிள்ளைகள் மனதில் எல்லாம் என்னவா இருக்குன்னா, இடஒதுக்கீடுன்னு சொன்னாவே பட்டியல் சமூக மக்கள் அபகரிச்சுக்கிறாங்க, திறமை இல்லாமல் அவங்க முன்னுக்கு வர்றாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பொது புத்தியில் அப்படி ஒரு செய்தி இருக்குது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இடஒதுக்கீடு எல்லாருக்குமே தான் இருக்குது. இது முழுக்க உயர் சாதியினர் திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு பொய் செய்திங்க. உயர் சாதியினரும்
இன்னைக்கு இந்த புது பாப்பாங்க வந்திருக்காங்களா, புது பணக்காரனுங்க, ஆமா புது பார்ப்பனியர்கள் சேர்ந்து திட்டமிட்டு பண்ற ஒரு சதி. நீங்க புள்ளி வரதை நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ எல்லாம் பேசுறிய, இடபிள்யூஎஸ்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்த, ஆமா 10% கொடுத்த, ம். ஏற்கனவே 65% உயர் பதவிகள் பூரா நீ இருக்க, ஒரு குறிப்பிட்ட துறையில பூரா 100% நீ தான் இருக்க. யார சொல்றீங்க நீங்க? உயர் பிராமணர்கள் சாதி, சொல்றீங்க. உயர் சாதி, பிராமணர் உள்ளிட்ட உயர் சாதி, உயர் சாதிகளை சொல்றீங்க. ஒட்டுமொத்த எஃப்சி ஃபார்வர்ட் காஸ்ட். ஃபார்வர்ட் காஸ்ட் ம். ஒட்டுமொத்த இந்தியாவில் அதிகபட்சம் 15% இருக்கிறாங்க. எல்லா மாநிலங்களும் ஆவரேஜ் இந்தியா முழுவதும் 15% இருக்கிற ம். உயர் சாதியினர் நீங்கள் 65% இடஒதுக்கீடு திங்கிறீங்க. ம்ஹும். ஒரு குறிப்பிட்ட துறையில வந்து 100% 90% எல்லாத்தையும் நீங்க தான் எடுத்துட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் 65% இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் வெறும் 12%, சட்டப்படி 27%, மண்டல் கமிஷன் அறிக்கைப்படி ம். வெறும் 12% தான் இருக்குது. ம். ஒரு 18 துறையில இடஒதுக்கீடு கிடையாதுங்க. அது எஸ்சிக்கும் கிடையாது, பிசிக்கும் கிடையாது, ஆராய்ச்சி துறையில கிடையாது, அணுசக்தி துறையில கிடையாது, எதுலையுமே கிடையாது. முழுக்க 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 ரிசர்வேஷன் அங்கே கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க பட்டியலின மக்களே சாப்பிட்றாங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் சாப்பிட்றாங்க. இடஒதுக்கீடு என்பது தகுதிக்கு திறமைக்கு எதிரானதுங்கிறது முழுக்க முழுக்க உயர் சாதியினர் திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்தி. பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு மட்டும் கொடுக்குறாங்கன்னா இல்லை, எல்லா மக்களும் கொடுக்குறாங்க. ஆமா. ஆனால் வேறுபாடு என்னன்னா, பட்டியலின மக்களுக்கு 1950 இருந்தே கொடுக்குறாங்க. சரி. ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு 1994 தான் முதல் அப்பாயின்மெண்ட் வேலை வாய்ப்பில். ஓகே. மண்டல் கமிஷன் நியமிக்கப்பட்ட பிறகு, மண்டல் கமிஷன் வந்து விபி சிங் 90 நிறைவேற்றிய பிறகு அது பற்றிய விவாதங்கள் வழக்குகளுக்கு போட்டு முதல் அப்பாயின்மெண்ட் 1994ங்க. இப்போ 1950 இருந்து 1994 44 வருஷம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடே இல்லை, சுத்தமா இல்லை. அப்போ இடஒதுக்கீடுங்கிறது அங்கே பட்டியலின பழங்குடி மக்களுக்கு மட்டும் தான் இருந்துச்சு, மீதி எல்லாம் ஓப்பன் தான். அந்த ஓப்பனில் போகிற வந்து உயர் சாதியினர் ஆக்குபை பண்ணிட்டானுங்க. இவனுக்கு தான் படிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படி இப்போ வேலைக்கு போவான்? அது சரி. அதே மாதிரி கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்தது 2008 தாங்க கொடுத்தாங்க. ஓஹோ. 58 வருஷத்துக்கு அப்புறம் தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடே வந்துச்சு ஒன்றிய அரசில். 1950 இருந்து 2008 வரைக்கும் கல்வியில் இடஒதுக்கீடே கிடையாது. ஓஹோ. இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் எஸ்சிக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா, எஸ்சி கொடுத்தாங்கன்னா எஸ்சி சமூக சோசியல் அண்ட் ஏஜுவல் ரொம்ப கீழே இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பல நூற்றாண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகம் ஆமா கொடுத்தாங்க. இப்போ உனக்கு இருக்குல்ல, உனக்கு எங்க இல்லாமல் இருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 51 வந்துருச்சு. எல்லா சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கும் ஒரே நாள் தான் வந்துச்சு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரே நாள் தான் வந்துச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு மட்டும் தான் கொடுத்துச்சுன்னா எவனும் பொய் சொல்றான். முதல் சட்ட திருத்தம் 1951 தந்தை பெரியார் தலைமையில் நடந்த பெரும் போராட்டம் 25% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் 15% வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் மக்களுக்கும் அந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்போ இடஒதுக்கீடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம் தொட்டே பட்டியலின மக்களுக்கு இருந்துச்சு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருந்துச்சு. வெறும் எஸ்சிக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க, பிசி கொடுக்கலங்கிறது ஏமாற்று வேலை. புரியுது. ஆனா ஒன்றிய அரசுல பிற்படுத்தப்பட்ட மக்களை ரொம்ப வஞ்சிச்சிட்டாங்க. ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த உரிமை கொடுக்கவே இல்லை, இடஒதுக்கீடே இல்லை. மண்டல் கமிஷன் வரைக்கும் கொடுக்கல. மண்டல் கமிஷன் 80 போட்டு 90 நிறைவேற்றினாங்க. 94 ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் வேலைக்கு வேலை செஞ்சதுக்கு ஒரு படிச்சா தானே வேலைக்கு போக முடியும். கல்வியில கொடுக்கணும்ல. கல்வியில கொடுக்கல. 2008 தானே கொடுக்குறான். புரியுது. 2009 உங்களுக்கு கிட்டத்தட்ட 58 வருஷமா இடஒதுக்கீடு இல்லை. புரியுது. ஆனா இப்ப இதுல வந்து பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு இருக்கு. ஆனா பிற்படுத்தப்பட்ட மக்களோட இடஒதுக்கீடை முழுக்க முழுக்க உயர் சாதியினர் எடுத்துக்கிறாங்க. ஒரு 12 விழுக்காடு கூட இல்லை. புரியுது. இந்தியாவில் மிகவும் வஞ்சிக்கப்பட்ட சமூகம் எது என்று கேட்டால் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தான். சரிதான். ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு பெரும் கடலாக இருக்குது. இதில் நிறைய வெவ்வேறு கூறுகள் இருக்குது. ஒரே வார்த்தையில் இடஒதுக்கீடு அப்படின்னு வந்து அதில் பார்க்குறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்குது. அது இன்னும் நல்ல தெளிவாக பொதுமக்களுக்கு, கடைசி தமிழனுக்கு புரிகிற வரைக்கும் நம்ம இதை மீண்டும் மீண்டும் ஆழப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லை, இடஒதுக்கீடு என்பது சலுகை இல்லைங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்கணுங்க. இடஒதுக்கீடு எந்த ஒரு சமூகத்துக்கு வழங்குறது சலுகை அல்ல, அது அவங்களோட உரிமை, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த உரிமை. வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கும் வரலாற்றால் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கும் அவங்கள அப்லிஃப்ட் பண்றதுக்கான ஒரு உரிமை. அந்த உரிமை தான் இடஒதுக்கீடு, சலுகை கிடையாது. காலங்காலமா ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது இவனுக்கு ஏன் எரியுது? அதானே.
10% உட்காந்து நோகாம தின்னுட்டு இருக்கான இடபிள்யூஎஸ்ல. ஆமா. எந்த சட்டம் எந்த ஒரு விவாதமும் இல்லாம ராவோட ராவா விவாதத்தை நடத்தி நீ வந்து உடனடியா 3 நாள்ல உனக்கு வந்து ஜனாதிபதிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்து வாங்கி சட்டமாக்குறீல. ஏற்கனவே 70% 80% தின்னுக்கிட்டு இருக்கு. அதுல தனியா 10% வரை இடபிள்யூஎஸ் கொடுக்கும்போது உனக்கு எரியல. அதான் பட்டியலின மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கும்போது மட்டும் ஏன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எரியுது? பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டியலின மக்களையும் மோத விடுறதுக்காக உயர் சாதியினர் செய்யக்கூடிய சதி இது. நீங்க 2 பேருமே வரலாற்றால் வஞ்சிக்கப்பட்டவர்கள். பட்டியலின மக்கள் ஒரு பக்கம் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா பல பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதை விட வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க சுதந்திர இந்தியாவில். இப்ப 2 பேரும் எழுந்து நின்று தங்களுக்கு உரிய பங்கை கேட்டு பெற வேண்டும் என்பதற்கு ஒன்று சேர்ந்து போராடணும். புரியுது. அந்த நிலையில் இருக்கிறவங்க வந்து 2 பேத்துக்கு பிரிவை ஏற்படுத்துறதுக்கு எஸ்சிக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு இருக்குது, பிசிக்கு இல்லை. பிசியோட அவன் வந்து கோட்டால வந்தவன் கேவலமா அந்த சில பேரெல்லாம் பேட்டி கோட்டால வந்தவன். அவன் கோட்டால வந்தா நீயும் தானே கோட்டால வந்திருக்க. அதுதான் இங்க புரியல அந்த மாணவர்களுக்கு. நீ கோட்டால தானே வந்திருக்க. அதான் எங்க 51ல இருந்து தமிழ்நாட்டில் எல்லா பேரும் கோட்டால தானே வந்திருக்கோம். ஆமா. அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துல இருந்தே கோட்டா தானே. அதான் இன்னும் சொல்ல போனா வந்து நம்ம சில விஷயங்கள்ல சொல்றது நமக்கு 100% ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். திரைப்படங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியல் சமூக இளைஞனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அந்த கல்வி நிறுவனத்தினுடைய முதன்மை தலைவரே சொல்றாரு, நீ கோட்டாவில் வந்தவன் தானே அப்படின்னு அப்படி சொல்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு பொது புத்தியில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கோட்டாவில் வர்றது அப்படிங்கிறது பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் கோட்டாவில் வந்திருக்காங்க. கோட்டாவில் வருவது அவமானகரமானது இல்லை. கோட்டால வரத எவன்டா நம்ம கேட்கணும். எல்லா பேரும் கோட்டால தான்டா வர்ற. நீ கோட்டா கொடுக்கறது நீ எனக்கு போற பிச்சை இல்லை, சலுகை இல்லை, அது என் உரிமை. ஆமா ஆமா. காலகாலமா என்னை ஒடுக்கி வச்சு என்னை அடக்கி வச்சுட்டு என் உரிமையை மறுத்துக்கிட்டு நீ வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க. எனக்கு உரிய பங்கு வேணும் என்பது என்னுடைய உரிமை சார்ந்தது. ஆமா. இது அரசமைப்பு சட்டம் எனக்கு வழங்கிய உரிமை. இதை சலுகை என்றோ கோட்டா என்றோ கேவலப்படுத்தவனா குற்றவாளி. அவன் குற்றவாளி. ஆமா, அவன் குற்றவாளி. ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. இந்த விவாதம் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பெரிய கடலாக இருக்குது. இதுக்குள்ள நிறைய கூறுகள் பொதுமக்களுக்கு தெரியாத செய்திகளாக வந்து இருக்குது. இதை தொடர்ந்து பேசுவதன் மூலம்தான், இதை விரிவாக்குவதன் மூலமாக மக்களுக்கு ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை மிக ஆழமாக வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். வணக்கம்.